நீங்கள் நியூ மாமாவா? உங்கள் வீட்டில் பேபிஸ் வந்து 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அப்படின்னா என்ன சாலிட்ஸ் கொடுக்குறதுன்னு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. பிரெஸ்ட் மில்க் அப்புறம் 6 மந்த்ஸ் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபுட் வந்து இந்த ராகி தான். ராகி கூழ் தான் கொடுப்போம். எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொல்கிற டீட்டெயிலில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ராகி வந்து நான் 2 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். தம்பிக்கு வந்து 9 மந்த்ஸ் ஆச்சு. அதனால் 6 மந்த் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்கூப் மட்டும் எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைகிற மாதிரி அரைச்சி அதில் வந்து பால் வந்து நல்லா கெட்டியாக வரும். அதை எடுத்து நீங்கள் வடிகட்டி கஞ்சி மாதிரி காய்ச்சணும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாகவே நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இது அயன், கால்சியம், ஃபைபர் ரிச் ஃபுட்டு. ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும். எந்த ஸ்டொமக் இஷ்யூஸும் வராது. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு தண்ணி மாதிரி காய்ச்சியும் கொடுக்கலாம். நம்ம கெட்டியாகவும் காய்ச்சி கொடுக்கலாம். நான் 9 மந்த்ஸ் பேபி எனக்கு இருக்கனால நான் கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி கொடுக்குறேன். அவனுக்கு வந்து ஸ்வீட் டேஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பனங்கல்கண்டு தான் கொடுத்துருக்கேன். அதுவும் கம்மியான குவான்டிட்டியில் தான் கொடுக்குறேன். நீங்கள் 6 மந்த் பேபியாக இருந்தால் எதுவுமே கொடுக்காம லைக் சுகர் அதுக்கப்புறம் வந்து சால்ட் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே காய்ச்சி இந்த மாதிரி பதத்தில் தான் கொடுக்கணும். இது மாதிரி வீடியோக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.